ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதுக்காக கடும் கோபத்தோட இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? எப்பவுமே பொறுமையாயிரு, அன்பாயிருன்னு உனக்கு நல்ல புத்தி சொல்ற நானு எதுக்காக இப்போ கோபத்தோட உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? ஏன்னா இத்தனை காலமா எத்தனையோ விஷயங்களை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். என்னதான் அன்பா பாசமா பக்குவமா நான் எடுத்து சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் நீ செய்கிற தப்பையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்க தப்பும் தவறுமா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலாகவே உன் வாழ்க்கையை மாற்றிக்கிற. அதை பார்த்து பொறுக்க முடியாம தான் இனிமேலாவது கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்ல வந்தேன். எது நடந்தாலும் உனக்கு நல்லதாகத்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால எதை போட்டு மனசை குழப்பிக்காம எதையாவது நினச்சிக்கிட்டு கவலைப்படாம உன் வீட்டில் நடக்கும் நல்ல விஷயத்தை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. உன் லட்சியத்தை நிறைவேற்ற உனக்கு உறுதுணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்றதை தெரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உனக்கு விவரமாக எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படாதே என் செல்லமே. ஏன்னா எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு இல்லை. உன் கண்களுக்கு தெரிவதெல்லாம் மாயை. நீ தப்புன்னு நினைக்கிற பல விஷயங்களை உனக்கு சரியாக உன் வாழ்க்கைக்கு சரியாக்கும் விதத்தில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த தெய்வ சக்தி என்னன்னு புரிஞ்சுக்காம நான் எதுக்காக செய்கிறேன்னு உண்மையை தெரிஞ்சுக்காம சும்மா எதையாவது நினச்சி கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா என்னால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாது. ஐயோ நீ கவலைப்படுறியே நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிவிடும். முதல்ல உன் கவலையெல்லாம் தூக்கி அங்கே ஓரமாக கிடப்பில் போட்டுட்டு என் வராகியம்மா எனக்கு தாய், அவங்க நல்லதான் செய்வாங்கன்னு முழுசாக என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நன்மையாகவும் நல்லதாகவும் நடக்கும்படி என்னால் மாற்ற முடியும். இதுவரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ இழந்ததையெல்லாம் மீட்க தேவையில்லை. புதிதாக இன்னும் இன்னும் மேன்மையான விஷயங்களை எப்படி பெறுவதுன்னு நேர்மறை எண்ணத்தோடு யோசிச்சினா போதும். நீ இழந்ததெல்லாம் இப்போ வேற யார் கையிலையாவது போய் சேர்ந்துருக்கோம். அதனால் இழந்ததை பற்றி யோசிக்காம இழந்ததை விட சிறப்பானதை மிக இரட்டிப்பாக எப்படி பெறுவதுன்னு யோசிச்சினா அதை உன் கைகளில் உன் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு சிந்தனை செய்யணுங்கிறது தான் என் ஆசை. நீ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மறையாக பார்க்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீயும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து சேரும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நாள்தோறும் உனக்கு என் மேலே பக்தி அதிகமாயிட்டே இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளாகவே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதையும் கலக்கம் அடைவதையும் குழப்பம் அடைவதையும் பார்த்து கோபப்பட்டு தான் உன்னை தேடி வந்தேன். இப்போ கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதை பார்த்து நீ மகிழத்தான் போகிறாய் என் செல்லமே. இதுக்காக தாம்மா இத்தனை நாள் காத்திருந்தேன்னு நீயே எனக்கு நன்றி சொல்லும்படி அந்த விஷயத்தை நடத்தி முடிப்பேன். எந்த விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறியா? நீ யோசிக்கிறது சரிதான். நீ எந்த விஷயம் நடக்குது நடக்க மாட்டேங்குது நீ யோசிச்சியோ அதைத்தான் நல்லபடியாக நடத்தி தருவதற்காக இந்த வராகியம்மா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீ என்னை வணங்கியதையெல்லாம் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டேன். உன் கண்கள் கலங்கி நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து என்கிட்ட சொன்ன எல்லா பிரார்த்தனைகளுக்கும் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். உன் அன்பை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ, உன் அக்கறையை புரிஞ்சுக்காம நீ நடிக்கிற பொய் சொல்கிறன்னு யார் சொன்னாங்களோ அவர்களே மறுபடியும் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியாக நலமோடு வாழும்படி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீ மன உளைச்சல்லையும் வருத்தத்திலையும் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். இப்போதிருக்க இந்த சூழ்நிலையை வச்சு எந்த முடிவும் எடுக்காத.
ஏதோ யாரோட திருஷ்டி பட்டதோ கண்பட்டதோ கிரக நிலைகள் சரியில்லையோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்துருச்சு. ஆனா இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கை துணையின் குணத்தையும் மனசையும் மாத்தி உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்படியும் அவரை உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யும்படியும் நான் செய்ய போறேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உன் வாழ்க்கையவே அப்படியே நான் தலைகீழாக திருப்பி போட்டுருவேன். உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய துணை உன் காலடியிலேயே கிடக்கும்படியும் அன்பும் அக்கறையும் அனுசரணையோடு நடந்து கொள்ளும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உண்மையான உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் எல்லாமேங்கிற நிலைக்கு நான் கொண்டு வருவேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா எல்லாமே நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட பேரும் புகழும் நலமும் பெற்று வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு அருள் செய்ய போறேன். நீ படுற வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாம நீ கஷ்டப்படுற கவலைப்படுறன்னு தெரிஞ்சும் கூட உன்னுடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க உன்னை அலட்சியமா நினைக்கிறாங்க, அவமதித்து பேசுறாங்க. அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு பொறுமையா பக்குவமா பேசினாலும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போகாம இன்னும் நீ கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியுமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குன்றத நான் பார்த்துட்டேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையா இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நடக்க போற மாற்றம் வேகமாக போக போகுது. உன் வாழ்க்கை மாற்றத்தை மிக வேகமாக உயர்வானதாக நான் செய்ய போறேன். உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான சாதனைகளை செய்ய வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தவங்க உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, உன்னை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்களே, தப்பா நினைக்கிறாங்களேன்னு நீ வருத்தப்படவே வேணாம். அடுத்தவங்க பார்வை தப்பா சரியான்றதை நீ யோசிக்காம உன்னுடைய பாதையும் உன்னுடைய பார்வையும் சரியா இருக்கான்றதை மட்டும் நீ பார்த்தினா போதும். நீ எதையும் யோசிச்சு எதுவும் மாற போறதில்ல. அதனால உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிச்சு அதற்கான வேலைகளை செஞ்சினா போதும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல காலம் வரப்போகுது. உன்னுடைய பாவ காலம் எல்லாம் முடிஞ்சு புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது. நீ செஞ்ச புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. உன் மனசுல இருக்கிற தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறையான சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் ஒரு தெளிவான முடிவோட வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். சில காலமாகவே நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ ஒருபோதும் கவலைப்படாதே. யார் உன்னை கண்டுக்கிட்டாலும் கண்டுக்கலைனாலும் நீ எதுவும் நினைக்காம உன் வாழைகளையும் உன் வாழ்க்கையும் அமைதியாய் வாழ்ந்துட்டு போ. நீ செய்கிற செயல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். எவ்வளவுதான் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீ கவனம் செலுத்தினாலும் உனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை நீ செஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலுமே கூட சில விஷயங்களை மறக்கவும் முடியாம நீ திணறதும் தவிக்கிறதும் எனக்கு தெரியுமே செல்லமே. தனிமையிலையாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமான்னு தனியா உட்காந்தும் பார்க்குற. மறுபடியும் கண்ணீர் தான் வருதே தவிர கவலை குறைஞ்சபாடு இல்லைன்றது எனக்கு தெரியும். தோல் சாய ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையேன்னு நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கு மருந்து போடவும் உன் காயத்தை ஆற்றவும் உன் வலிகளையும் வேதனையையும் போக்கவும் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது. நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் பெறப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்கிற வாழ்க்கைய இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் கண்டிப்பாக வாழுவாய் என் செல்லமே. எல்லா பக்கமும் இருந்து எனக்கு பிரச்சனையா வருதே, நான் என்னதான் செய்யறதுன்னு நீ கேட்டதை பார்த்துட்டு தான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் ஓடி வந்தேன். நீ எப்பவும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாய் செய்யக்கூடிய பொறுமையான நல்ல குணமுள்ள பக்தியுள்ள பிள்ளையாக இருக்க. ஆனா உன் வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீராம மறுபடியும் உன்னை வந்து பாடாப்படுத்துறத என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதோ உன் வாழ்க்கையில மாற்றத்தை நிகழ்த்தி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். சில விஷயங்கள் நீ ஆசைப்படும் போது கிடைக்காம
கொஞ்சம் காலதாமதம் ஆகுதேன்றதுக்காக வருத்தப்படாத. சில விஷயங்களை நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்ப. ஒரு கட்டத்துக்கு மேலே அது உனக்கு மறந்தே போயிடும். அப்புறம் நீ சற்றும் எதிர்பாராத சமயத்தில் அது உன் கைகளில் வந்து சேரும். அப்போது இது எனக்கு வேண்டாமேன்னு உன் மனசே உனக்கு எண்ணத்தை கொடுக்கும். எதுவுமே ஆசைப்பட்ட போது கிடைக்காம எதிர்பாராத நேரத்தில் கிடைப்பதும், ஆசைப்படுவதே ஆசைப்படலாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா கிடைப்பதும் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனையாக இருக்குது என் செல்லமே. இனிமே உனக்கு எந்த கால தாமதமும் ஆகாம இப்படிப்பட்ட எந்த விஷயமும் நடக்காம உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உன் விருப்பப்படி கூடிய சீக்கிரம் நடக்கும். இனிமே நீ ஒருபோதும் மனம் தளராதே. நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சுகமாய் சந்தோஷமாய் நடந்து முடியும். என்ன நம்பி உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ சரியா செய்யும் போது என் அன்பு பிள்ளையான உனக்கு பாதுகாவலாக நான் இருந்து உன் கடமைக்கேற்ற வெற்றியை கொடுப்பேன். உனக்கு தாயாய் இருந்து வழிநடத்தக்கூடிய இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில என் துணை எப்போதும் இருக்குன்ற நம்பிக்கையோட இரு. ஒருபோதும் எதுக்காகவும் நீ கவலைப்படவே கூடாது. காலமும் மாற்றமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். அது வரைக்கும் உன்னை நோக்கி எது வந்தாலும் உன்னை விட்டு எது போனாலுமே கூட நான் உன் கூட இருப்பேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு சரியில்லாததை உன்னை விட்டு விலக்கி வைப்பேன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எதிராக இப்போது நடக்கும் அத்தனை விஷயங்களும் நல்லதுல தான் போய் முடியும். நீ ஒருபோதும் பயப்படாதே. இந்த வராகியம்மா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில எந்த குறையும் வரவிட மாட்டேன். உனக்கான ஆறுதலையும் மன தேறுதலையும் அடுத்தவங்க வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன் மனசை தேத்திக்கிட்டு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பாரு. உனக்கு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் கொடுக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு அது வேடிக்கையாகவும் கதையாகவும் பொழுதுபோக்காகவும் மட்டும்தான் இருக்கும். எந்த விஷயத்தை நீ எவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னாலும் அவங்க அடுத்த நிமிஷமே உன் கஷ்டத்தை பற்றி நினைக்காம அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அடுத்தவங்க கிட்ட போய் கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதாங்கிறத உணர்ந்துக்கிட்டு நீ உன் விஷயம் எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாம நீயே உனக்கு தைரியம் சொல்லிக்கொள்ளும் என் செல்லமே. உனக்கு ஆறுதலாக இந்த வராகியம்மா எப்போதும் இருக்கும்போதும் நீ எதுக்காக மனிதர்களை தேடி போகிறாய்? உன் மனசை போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டிய நேரம் இது. உன் மனசு உனக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கறத நான் பார்க்குறேன். சோம்பல் தனத்தால் சோர்ந்து போகாம உன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்ய ஆரம்பி. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீயும் உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சாதான் அது உன் கைகளில் வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான காலகட்டம் இது. அதனால மனசளவில் பின்தங்காம உற்சாகமாக உழைக்க ஆரம்பி. உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக உன்னை வந்து சேருமென் செல்லமே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் மனசளவில் நீ பின்தங்கி போகாம உற்சாகமாக உழைச்சு முன்னேறிப்போ. உனக்கான மாற்றம் எல்லாம் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும்படியும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களையும் உன்னை ஏளனமாக நினைப்பவர்களையும் உன்னை மதிக்காம அலட்சியப்படுத்துபவர்களையும் விட்டு நீ விலக மறுக்கிறாய். அன்பு பாசம் குடும்ப கௌரவம் நினச்சிக்கிட்டு மறுபடியும் விட்டு கொடுத்து அவர்களோட சேர்ந்து இருப்பதால அவர்கள் இன்னும் சுலபமாக உன்னை காயப்படுத்துவதை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா என்ன? உன்னை அலட்சியமாய் நினைப்பவர்களையும் அவமரியாதை செய்பவர்களையும் விட்டு விலகி நில்லு. உன் வாழ்க்கையவே உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீயும் உன் தலைமுறையும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ அன்பையும் ஆதரவையும் தருவது எனக்கு மிகவும் முக்கியம். எந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு அன்பாக ஆதரவாக நடந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்து உனக்கு அன்பை அள்ளி கொடுத்து ஆதரவோடு அரவணைக்கக்கூடிய தாயாக இருப்பேன்.
யாருடைய வீடுகள்லையும் யாருடைய பிரச்சனைகள்லையும் போய் தலையிட்டு நீ அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டாம். யாராவது உன்கிட்ட வந்து கஷ்டம் கவலைன்னு சொல்லும்போது அன்பாக ஆதரவாக ஒரு நல்ல 4 வார்த்தையை ஆதரவா அனுசரணையா சொன்னினா போதும். யாருடைய பிரச்சனையையும் உன்னால சரி செய்ய முடியாது. ஆனா உன் அன்பும் ஆதரவும் அவர்களை அவர்களே சரி செய்வதற்கும் அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும்.